ஹலோ ட்ரேடர்ஸ். லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து என்னால் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு. எல்லோரும் ஆஃபீஸ்க்கு கம்பல்சரி 3 டேஸ் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக்கு கூட ஒரு 2-3 டேஸ் வராது வீடியோ இனிமேட்டு அப்கமிங் டேஸில். ஸோ அதனால் வந்து எந்தெந்த டேலாம் மிஸ் ஆகுதோ அந்த டேவோட வீடியோ வந்து சாட்டர்டே இல்லைனா சண்டே வந்து மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது மார்க்கெட் பார்த்துடலாம். 18th மார்ச் இதுலேருந்து நம்ம போடலை. 18th மார்ச் இது வீடியோ பார்த்துடலாம், அனலைஸ் பண்ணிடலாம். 18th மார்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 75 பாயிண்ட் கிட்ட கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, 70 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. அது சிங்கிள் கேண்டல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 160 160. நெக்ஸ்ட்டு அடுத்த 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 173 ஆகி போயிட்டாங்க. ஃபார் ஒரு ஜென்ரலாக ஒரு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒன் டேவோட மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா 150 டு 170 தான் ஆவரேஜ் மூமெண்ட். 100 ஆவரேஜாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா 100 டு 150க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 200 300 ஓப்பன் ஆகிட்டு அதுக்கடுத்து சைட்வேஸ் போயிட்டு மார்க்கெட் மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கடுத்தது வந்து எஸ்எல் ஹிட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக அப்படி தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஓகே, எப்போவுமே வந்து இது ஒரு ஞாபகம் வச்சுங்க. என்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே வந்து 170 180 பாயிண்ட்லாம் போகுது அப்படின்னா அன்றைக்கி பெட்டர் ட்ரேடு வந்து வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஒரு 1/2 45 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி மற்ற எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறது பெட்ரு. ஓகே, இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்லேயே வந்து 170 160 பாயிண்ட் கிட்ட போயிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஐ கிட்ட வந்திருக்காங்க. கிட்ட வந்து திருப்பியும் வந்து டுடே ஐ கிட்ட போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ரேமர் ரெட்டில் போட்டு ஃபுல்லாக இறக்கியிருக்காங்க. ஓகே, இதுவும் வந்து ப்ரீவியஸ் டே ஐயோட வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அங்கேருந்து வந்து நல்லா பையஸு. இது வந்து ஒரு எங்கல்ஃபிங். இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு ப்ரைஸ் செக்ஷன் வச்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், ஈஸியாகவும் இருக்கும். மார்க்கெட் பார்க்குறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கும் சரி, உங்கள் என்ட்ரிக்கும் சரி நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து எஸ்டர்டேவோட ஐயில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு டுடே டே 18th டேயோட ஐக்கு வரைக்கும் போயிருக்காங்க. 23,700 736 எக்ஸாக்டாக அது வரைக்கும் வந்து போயிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் சைட்வேஸ் போயிட்டு அதுக்கடுத்தது வந்து இந்த கேண்டில் பாருங்கள் 10:45க்கு நல்லா வந்து புல்லிஷாக முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக என்ட்ரி போயிருக்கணும். இதோட உங்களது ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் மினிமம் வரும் இந்த ஒரு கேண்டில்து. ஓகேங்களா, 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்லாம் வந்து இப்போல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹிட் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் 30 பாயிண்ட்ஸ் வச்சு ஆப்ஷனில் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்எல் அவ்வளோ சீட் லிட் ஆகாது ட்ரேடில். ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எஸ்எல் வந்து கம்மியாக தான் ஹிட் ஆகும். ஹிட் ஆகாதுன்னே சொல்ல முடியாது, ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 30 கூட. ஆனால் கொஞ்சம் சான்ஸ் வந்து கம்மி. 10 20 50லாம் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். இதோட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த லைன்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சிருந்த லைன் தான். நீங்கள் லைவில் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த லைன் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் ப்ரீவியஸாக லைவ் வந்து அன்றைக்கி வீடியோ இருக்கும், நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிட்டாங்க. ஓகேங்களா, அரௌண்ட் வந்து 11:40க்கு. ஓகேங்களா, ஒரு மூமெண்ட்டு ரொம்ப ஓவர் மூமெண்ட்டு முடிஞ்சிடுச்சு. திருப்பி இங்கே வந்து ஒரு ஹேமர் போட்டாங்க. இன்வெர்டட் ஹேமர் போட்டு திருப்பியும் வந்து உங்களுக்கு ஒரு பையர் இங்கேயே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் வந்து மேலே கூட்டின்னு போகிறாங்க. திருப்பியும் செல்லர் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 23,760 வரைக்கும் ஒரு ஸ்விங்கு, ஒரு நியூ ஸ்விங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டியூஸ்டே வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஓகேங்களா, திருப்பியும் வந்து நல்லா ஒரு சைட்வேஸாக போயிட்டு உங்களோட ப்ரீமியம் டிகே பண்ணிவிட்டு அரௌண்ட் வந்து
120 திருப்பியும் வந்து இங்கே செல்லர் வந்து அதை வந்து இரேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அங்கே ட்ரை பண்ணது ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். திருப்பியும் வந்து செல்லர் வந்து ஹெவியாக வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இருங்க, இங்கே ஒரு லைன் ஒன்று மார்க் பண்ணிடலாம். இது வந்து ரிஜெக்ஷன் பிளாக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? அதில் மூலமாக போடுறோம். இந்த மாதிரி எங்கப்பெல்லாம் வந்து இன்வெர்டர் ஆமர் வருதோ இந்த மாதிரி ஒரு பிளாக் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிளாக்ல வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தது. ஆனால் வந்து உள்ளே வந்து வெளியே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் ஹேமரு, அடுத்த கேண்டில், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கேண்டல்லாம் வந்ததுன்னா அன்றைக்கி ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் எக்ஸ்பைரி டேலாம் வந்து ரொம்ப ரிஸ்கி. உங்களோட ப்ரீமியம் கரையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எல் நீங்கள் 30 பாயிண்ட் வச்சுருந்தா கூட இந்த இடத்துலலாம் காலி பண்ணிகிட்ருக்கோம் அன்றைக்கி மார்க்கெட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு 2:30க்கு வந்து நல்லா ஒரு டவுன் மூமெண்ட் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டாப். ஓகேங்களா? டபுள் டாப்பு. இதோட ஹைட்டை மெஷர் பண்ணிங்க அப்படியே கீழே வச்சிங்கன்னு வச்சுக்கலாம். 54 பாயிண்ட். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்விங்கு இந்த 54 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கோம் நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா. ஓகேங்களா? இதுவும் வந்து டெக்னிக்கல் அனலைஸில் டபுள் டாப்ன்றது ஒரு பேட்டர்ன். ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டியூஸ்டே வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,764 முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேயில் வந்து நீங்கள் என்னென்னலாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய கேப் அப் ஆகுதோ அன்றைக்கி வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. இன்னும் அப்கமிங்ஸ் வீடியோஸ்லலாம் பாருங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸாக ரெஃபரும் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். கேப் அப்பாக ஓப்பன் ஆகுன்னா, ரொம்ப ஹையாக ஓப்பன் ஆகுன்னா நம்மளுக்கு வந்து அன்றைக்கி வெயிட் பண்ணி எடுக்கிறது பெட்ரு. அதே மாதிரி வந்து ரொம்ப அன்றைக்கி ஒரு ஸ்விங்கு வந்து ரொம்ப அதிகமாக வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து ஒரு 300 400 ரேஞ்ச் வந்து நிஃப்டி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் கேட்கலாம், ஓகே அப்போனா வந்து வேல்யூ இது முடிஞ்சிச்சு, பை சைடு முடிஞ்சிச்சு, கால் சைடு போகலாமா அப்படின்னு சாரி பை சைடு முடிஞ்சிச்சு அப்புறம் செல் சைடு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் சைடில் வந்து ப்ரீமியம் வந்து உங்களுக்கு மூமெண்ட்டே கொடுக்காது. இதையும் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீமியமும் ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் மூமெண்ட் கொடுக்காது. ரொம்ப கம்மியாக கொடுக்கும். எக்ஸ்பைரி டேனால வந்து மேபி அன்றைக்கி இந்த வாட்டி கொடுத்தது. இதுவே வந்து வெனஸ்டே, தேர்ஸ்டே அந்த மாதிரிலாம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அந்த டைம்லாம் போய் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்விங்கை வந்து க்ளோஸ் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்த பிறகு வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்க. 19th மார்ச் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஒரு லாட் வந்து புட்ஸை கால் சைடில் வாங்கி வச்சே இருந்தேன். ஆனால் வந்து அது மொத்தமாக காலி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பாருங்கள் 500 564 567 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம அதே மாதிரி நம்ம இந்த டேலே சொல்லியிருப்போம், 17th மார்க்கெட்லேயே சொல்லியிருப்போம், இந்த பாக்ஸ்க்குள்ளே வருது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இதோட லோ தொடும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவை போய்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து லாஸ்ட்டு 3-4 இயர்ஸாக வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 23,194. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப பெரிய கேப் டவுன் ஆகுதுன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது, வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னேன். இங்கே கேப் டவுன் ஆகி உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரே ஒரு சிங்கிள் கேண்டிலு 177 பாயிண்ட். ஓகேங்களா? ஒரு நாளோட ஆவரேஜ் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டே வந்து 120 to 150 தான். ஆனால் வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகி உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே இவ்வளோ பெரிய கவரேஜ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் ப்ரீமியமும் நீங்கள் வச்சு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். எக்ஸ்பைரி டேயில் வந்து இந்த மாதிரி கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதே சேம் டே. ஓகேங்களா? இது வந்து 20th அது 20th டேயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டேவை மட்டும் 19th மட்டும் இப்போ பார்த்துடலாம். சிங்கிள் கேண்டில் கால் சைடு
ஓகேங்களா? எல்லாரும் வந்து புட் சைடில் சரி, என்னோட சில ஜூனியர்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே எடுத்தாங்க. ஓகே, கேப் டவுன் ஆயிடுச்சு, பெரிய கேப் டவுனு, எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சமாவது வந்து புல் பண்ணுவாங்க, புல் பேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஆனால் இங்கே நடந்தது பாருங்க, ஓப்பன் ஆனது வந்து 263. ஓகேங்களா? ஓப்பன் ஆகி உங்களுக்கு 240 ஒரு மூமெண்ட் ஃபஸ்ட்டே ஒரு கொடுத்தாங்க, ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஓகேங்களா? அங்கேயே வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். இந்த ஐக்கு வந்து கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆசை யாரை விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. இங்கே வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேங்களா? எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி எடுக்காதீங்க, 15 மினிட்ஸ்க்கு என்ட்ரி போகாதீங்க. அதுக்கு அடுத்தது பொறுமையாக எடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 19th வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இப்போ 170 மூமெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தது வந்து எல்லாமே இன்சைட் கேண்டலாகவே ஃபார்ம் ஆகிட்டு வந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 110 வரைக்கும். ஓகேங்களா? 110. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, எப்போல்லாம் வந்து பெரிய சைட்வேஸ் போகுதோ, ஒரு 1 hour 2 hour அப்படின்னு போகுதோ, அப்போ வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா உடனே போயிடாதீங்க. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும், ஒரு ஸ்விங்கோட ஐக்கு வரும். ஓகேங்களா? இதில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு நல்லா உங்களுக்கு மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதோட மூமெண்ட் பாருங்கள், உங்களுக்கு நிஃப்டி புட் சைடில் உங்களோட எஸ்எல்இ கிட்ட இருக்கும் 110. ஓகேங்களா? 110ல் வந்து நீங்கள் இங்கே பிரேக் ஆகுது, இங்கே பிரேக் ஆகிருக்கு 125. ஓகே, 125ல பிரேக் ஆகுது நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் ஒரு 20 பாயிண்ட்ஸ், அதிகபட்சமாக 20 வைப்போம். கரெக்டாக வந்து 20 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வருதான்னு செக் பண்ணி எடுங்க. ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸு தான் நிற்கும் எப்போவுமே. கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு மூமெண்ட் இப்போ நல்லா கொடுத்துருக்கான் பாருங்க. மூமெண்ட்டோட பாயிண்ட் பாருங்க, வெறும் ஒரு லாட். இனிஷியலாக வந்து ஒரே ஒரு லாட் போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா கூட அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10,000 ருபீஸ் வந்து வந்திருக்கும். ரொம்ப சைட்வைஸாக வந்திருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி. அதே மாதிரி பாருங்கள், நம்மளோட ஆல்ரெடி ஒரு பிளாக் வரைஞ்சிருக்கோம். இந்த பிளாக் ஏன் வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோலேயே. இங்கே போயிடலாம். ஓகேங்களா? அந்த பிளாக்ல வந்து கரெக்டாக வந்து இந்த லோக்கு வந்திருக்கான். அதே மாதிரி இந்தோட லோ எங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. உங்களுக்கு 1 hour 1 டேல வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கேப், ஓகேங்களா? இந்த கேப்பை தான் வந்து ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் தான் இருந்தது அன்றைக்கி, அதையும் இப்போ ஃபில் பண்ணிட்டாங்க. பாருங்கள், இங்கே ஃபில் பண்ணலை. 16th மார்ச் வந்து அந்த 20 to 25 பாயிண்ட் ஃபில் பண்ணல. ஆனால் வந்து 19th மார்ச்சில் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே, அழகாக அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து 15 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா வந்து ஆஃப் அன் ஹவரில் நல்லா உங்களுக்கு திருப்பி வந்து அந்த பாக்ஸ்க்கு உள்ளே திரும்ப போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? எப்போவுமே இந்த மாதிரி பாக்ஸ் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா பாக்ஸோட ஃபஸ்ட்டு கேண்டில் எது லோவோ அந்த லோவுக்கு மேலே க்ளோஸ் வச்சா நீங்கள் என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி போகலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோக்கு வச்சுக்கோங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ், இந்த கேண்டல்லேருந்தே ஒரு 10 பாயிண்ட்ஸ் லோ வைங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஹிட் பண்ணிட்டு கூட போயிடுவாங்க. ஓகேங்களா? சேஃபருக்கு ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இனிஷியலாக ஒரு லாட் 2 லாட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதுக்கு கீழே வைங்க. இல்லை நான் பல்க் குவான்டிட்டி போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாப் லாஸே மெயின்டைன் பண்ணுங்கள், இதோட லோவே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன்ஸ் இந்த கேண்டலுக்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்து இந்த பாக்ஸோட ஐ தான் வந்து உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ஸ்விங்காக இருக்கும். ஓகேங்களா?
19th எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி 20th பாருங்கள், உங்களுக்கு கேப் அப் தான் ஆச்சு, சின்ன கேப் அப் தான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கேண்டலோட மூமெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேண்டலோட மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா 172 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, வித் அந்த கேப்போடு சேர்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. அதுக்கடுத்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஓஆர்பியில் எடுக்கிறீங்க அப்படின்னா திருப்பியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓஆர்பி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கான்செப்டே இருக்குது. 1 hour ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, 2 hour ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி எவ்ரி 1 hourக்கும் வந்து ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஓகேங்களா, சில பேர் வந்து 1 hourல பண்ணுவாங்க, சில பேர் வந்து ½ an hourல பண்ணுவாங்க, 45 minutes அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் மார்க்கெட்லாம் வந்து 5 minutes கேனில் உட்காந்துன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து 1 hour, 1.5 hours, 2 hours அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிக்விடிட்டி earn பண்ணுறதுக்கு சரி 1 hour கீழே போட்டோம், இல்லை 1 hour மேலே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூஷன் பையர் அப்படியே கீழே போகிற மாதிரி காட்டிட்டு திடீர்னு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே கூட்டின்னு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓஆர்பி ஃபெயிலியர். கரெக்டாக வந்து நம்ம பாக்ஸ் அண்டர் 2 times சப்போர்ட் எடுத்து திருப்பியும் வந்து மேலே உங்களுக்கு 23,370 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு திருப்பி அந்த பாக்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்சைட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. இதுவும் வந்து ஏன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த லைன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பாக்ஸோட லைன் போட்டிருக்கோம். இது என்னைக்கோட க்ளோஸு 15th 16th க்ளோஸ். அங்கே வந்து விக் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதோட சப்போர்ட்டுக்காக நான் வரைஞ்சது. கரெக்டாக வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு திருப்பி அந்த பாக்ஸ்க்குள்ளே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ட்ரை பண்ணி பாக்ஸ் வெளியே க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து 2 பேர் வந்து 2-3 பேர் வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுத்திருந்தாங்க. இந்த பாக்ஸ்க்கு இதை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டு எடுத்திருந்தாங்க. சில பேர் வந்து இந்த கேண்டலோட ஸ்டாப் லாஸ் போட்டு எடுத்திருந்தாங்க. ஆனால் வந்து ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஹிட் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து ப்ரீமியமில் வந்து கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டுன்றது தள்ளி வைக்கிறது பெட்டர். இந்த ஸ்விங்குக்கு வச்சுருந்தாங்கன்னா ஹிட் ஆகியிருந்திருக்காது. அவங்க வந்து இதோட ஹையே வந்து ஸ்டாப் லாஸாக வச்சாங்க. ஆனால் ப்ரீமியமில் ஹிட் ஆகிட்டு திருப்பியும் நான் நல்லா மூமெண்ட் ஆல்மோஸ்ட் வந்து டேவோட ஹைக்கு லோ கிட்ட வந்து தொட்டுட்டு திருப்பியும் உங்களுக்கு பாக்ஸ்க்கு சைட்வேஸாக வந்து ஒரு ஸ்விங்காக போயிடுது. மார்க்கெட் எப்போவுமே வந்து ஸ்விங்காக தான் போகும். ஓகேங்களா, ஹையர் லோ அப்படி மாதிரி போகும், இல்லை லோயர் ஐன்னு போகும், இல்லைன்னா சைட்வேஸே அப்படி போயிட்டுருக்கும். இன்றைக்கி வந்து திருப்பியும் பாக்ஸ்குள்ளே தான் முடிச்சு வச்சுருக்காங்க. பார்ப்போம் மண்டே வந்து என்ன எப்படி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மண்டே என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், இன்னும் ஒரு கேப் வந்து நம்ம ப்ரீவியஸே சொன்னோம். ஓகேங்களா, இந்த கேப் வந்து இன்னும் ஃபில் ஆகலை. April 16th அன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆச்சு, கேப் அப் ஆச்சு, அது இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ போகிற போக்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு என்னவோ வந்து இந்த கேப்பை இப்பயே ஃபில் பண்ணிவிடுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கேப் ஃபில் பண்ணுதா இல்லையா அப்படின்ட்டு. மண்டே வந்து மேபி உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி உள்ளே க்ளோஸ் வைக்கிது, இந்த ஸ்விங்குக்கு மேலே க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப் ட்ரெண்டில் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து இங்கே லோவில் ஓப்பன் இங்கே இதுக்குள்ளே இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி 23,135லேருந்து 23,550க்குள்ளே எங்கேருந்து ஓப்பன் ஆனாலும் சரி ஒரு இப்படி கொடுத்து இப்படி போகிறதுக்கு இந்த ஸ்விங் வரைக்கும் போகலாம். ஃபஸ்ட் டார்கெட் வைக்கலாம். இந்த பாக்ஸ் இந்த சப்போர்ட் கீழே 23,005க்கு கீழே க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா திருப்பியும் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வரலாம். ஓகேங்களா, இது தாண்டது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுதான் பெரிய சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த கேப்பை ஃபில் பண்ணிடும். அப்படி இல்லை இந்த பாக்ஸுக்கு மேலேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா திருப்பியும் இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஒன்று இந்த இடத்துல 50% கவர் ஆகி கீழே வரணும்,
இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து ஓப்பன் ஆகி இந்த பாக்ஸ்க்கு உள்ளே வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 1 2 3 4 எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓப்பன் ஆகிறத பொறுத்து வந்து லெவல்ஸ் மாறும். அப்போ தான் தெரியும் மார்க்கெட்டில் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு ஃப்ரீ வெபினார் வைக்கலான்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வீக் வந்து மண்டே டியூஸ்டே 31st வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் வைக்கலான்னு இருக்கேன். பேசிக்கான வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டபுள் டாப்பு டபுள் பாட்டமு அந்த மாதிரி சில பேசிக்கான கான்செப்ட் என்ன இருக்கோ அதை வந்து ஃப்ரீயாக வந்து ஃப்ரீ வெபினாரில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு வந்து உங்களுக்கு ஸ்குவரல் ஆகும். அதே மாதிரி சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதில் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்க. லிமிட்டட் சீட்டு தான், ஏன்னா டிஸ்கஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகலான் இருக்கோம். ஒரு 10 to 20 மெம்பர்ஸு, மினிமம் 10 மெம்பர்ஸாக வைக்கலான்ட்டு பார்க்குறோம் ஒரு பேட்சுக்கு. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அவங்களோட கொஸ்டின்ஸுக்கெலாம் எங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.